சாந்தகுமார், சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர். அதாவது உலக அளவில் பார்த்தோம்னா கிரீஸ், ரஷ்யா போன்ற நாடுகளில் பொருளாதாரத்தில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்காங்க. அந்த பின்னடைவை சமாளிக்கிறதுக்காக தங்களோட ரிசர்வில் இருக்க கோல்டை விற்கிறதுக்கு முன் வராங்க. அப்படி விற்க வரும்பொழுது அதனுடைய டிமாண்டு குறையும். டிமாண்டு குறைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரேட்டும் கம்மியாகிடும். வாங்கிறதுக்கு மார்க்கெட்டில் முதலீட்டாளர்கள், தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற முதலீட்டாளருடைய கவனம் தங்கத்திலேருந்து ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், வேறு மற்ற என்னென்ன இது இருக்கோ அதிலெல்லாம் போயிட்டுருக்கு கவனம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தங்கத்துடைய ரேட் கம்மியாகிட்டே இருக்குது நாளுக்கு நாள். இந்த வாரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன் வரிசையாக ஒவ்வொரு நாளுமே 200 ஒரு சவரனுக்குன்னு சொல்லி குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நேற்றையை விட இன்றைக்கி பார்த்தோம்னா 288 ரூபா ஒரு சவரனுக்கு கம்மியாக இருக்குது. நேற்றுக்கு 19,040 ரூபா இருந்த தங்கம் இன்றைக்கி பார்த்தோம்னா 18,752 ரூபா. அதாகப்பட்டது ஒரு கிராம் தங்கத்தின் விலை 2,344 ரூபா அப்படின்ற லெவலுக்கு வந்திருக்கு. இதனுடைய ரேட் எப்படி இருக்கும்னா இன்னும் ஒரு தினங்களில் இதே மாதிரி தான் விலை குறைவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் 2வது வாரம் பார்த்தோம்னா திரும்பி ரேட் ஏறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த விலை இறக்கம் இருந்து வியாபாரிகளுக்கு ஒரு பக்கம் வந்து விலை இறங்கிடுச்சுன்னு வியாபாரி நினைச்சாலும் அதே டைமில் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. காரணம் 21,000 22,000 ரூபா விற்ற தங்கம் இன்றைக்கி 18,752 ரூபாய்க்கு வந்து நிற்கிது. அப்படின்றப்போ அவங்க 10 பவுன் வாங்கணும்னு நினச்சவங்க 1 பவுன் 2 பவுன் சேர்த்து 11 பவுன் 12 பவுன் வாங்கக்கூடிய வாங்கும் திறன் கூடுது கஸ்டமர்கிட்ட. அது சந்தோஷமாக வாங்குறாங்க. இதுக்கு நடுவில் இந்த ஆடி மாதம் பொதுவாக பார்த்தோம்னா வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த விலை இறக்கத்தினால இந்த வியாபாரம் இப்போ கூடுதலாக இருக்குது. எந்த அளவுக்கு கூடுதலாக இருக்குன்னா நார்மல் டைமில் நடக்கிற இப்போ ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னாலே ஒரு மீடியமான வியாபாரம் இருந்துச்சு அப்படின்னா அதை விட 30-40% இப்போ வியாபாரம் கூடுதலாக இருந்துருக்கு. 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு கல்யாணம் வச்சுருக்காங்க, சுப காரியம் வச்சுருக்காங்க, வீடு கிரகப்பிரவேசம் வச்சுருக்காங்க, மஞ்சள் நீராட்டு விழா வச்சுருக்காங்க. அப்படின்னு நினச்சி இருக்கவங்க கூட இந்த டைம் நல்லா கம்மியாக இருக்குது, அதனால் இப்போ வந்து வாங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு தருணம் கூட சொல்லலாம். இது கோல்டன் டைம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கோல்டன் டைம் வந்து இந்த கோல்டு கம்மியாக இருக்க எந்த டைம்லேயே வாங்கி பண்ணலாம். அதனால் இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் பார்த்திங்கன்னா அப்புறம் திருப்பியும் அப்படியே ஆடி மாதம் முடிஞ்சதுமே டிமாண்ட் ஜாஸ்தியாகும், ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான். இதுக்கு நடுவில் பார்த்தோம்னா ஒரு அவுன்ஸ் தங்கம் $1,205 இருந்தது. இன்றைக்கி பார்த்தோம்னா $1,081 ஆகிடும். $120-130 வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. இதெல்லாம் தான் சர்வதேச அளவில் தங்கத்துடைய விலை கம்மியானதுனால இந்தியாவிலும் இந்த ரேட்டுடைய கம்மி இருக்குது. இது ஒரு நல்ல நேரம். இதே சுச்சுவேஷன் பார்த்தோம்னா ஒரு 5-10% இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இருக்கிற அளவில் வேறு ஏதாவது பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தால் உலக அளவில் வேறு இன்னும் ஒரு நாடு ஏதாவது திடீர்னு பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்பட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு 5-10% கிட்ட இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் நான் சொன்னேன் 30-40% வியாபாரம் வந்து சேல்ஸ் அதிகமாக தான் இருக்குது. இல்லை, தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தோம்னா 30-40%. அதாவது தான் இப்போ வந்து 10 பவுன் வாங்க வரவங்க 11 பவுன் வாங்குறாங்க, அதுலேயே 10% கிடச்சிடுது, அதிகமாக ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த விசேஷத்துக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கிட்டத்தட்ட 30-40% இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் ஆபரணமாக வாங்குறவங்களும் சரி, காயினாக வாங்கி வைக்கிறவங்களும் சரி, காயினாக வாங்கி வைக்கிறது கூட அப்புறமேட்டு வாங்கலாம் அப்படின்னு டபுள் மைண்டில் இருந்தவங்க இப்போ ரேட்டு கம்மியானதுனால உடனே டக்குன்னு அந்த மாதிரி கூட சேவிங் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நன்றி.